எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோடு சர்வதேச அரசியல் ஆய்வாளர், ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார் இதுநாள் வரை சில அமைப்புகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்த ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டு மேல நேரடியாக போரில் இறங்கி இருக்கிறது. பல ஏவுகணைகள் அதிரடியாக நேற்று போய் இஸ்ரேல் தேசத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளன. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த அண்மை கால கடந்த ஓராண்டாக வரைகளோட நடந்துட்டு வர செய்திகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு பல இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து ஓராண்டாக காசா மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு வராங்க. காசா மக்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, ஹமாஸினுடைய தலைவர் ஈரான் இதுல டைரக்டா அப்போது வரைக்கும் இன்வால்வ் ஆகவே இல்ல. இது ஹிஸ்புல்லாவுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு பக்கம் சண்டை. காசா போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பக்கம் சண்டை. இவர்களுக்கு ஆதரவாக லெபனானை சேர்ந்த ஏமன் ஹவுதி படைகள் அவங்க இஸ்ரேல் கூட சண்டை போட்டாங்க. ஈரான் டைரக்டா இந்த ஃபைட்ல அவங்க இறங்கவே இல்லை. எப்போ இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய தலைநகர்ல ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா என்பவர் கொலை செய்யப்படுறார். அப்போதுதான் ஈரான் இதுல நேரடியாக அவங்க இறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய அதிகாரிகளை இஸ்ரேல் கொலை செய்யறாங்க. அதற்கு தான் முதல் முறையாக ஈரான் ரியாக்ஷன் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர், அதுவும் ஈரானினுடைய அதிபரினுடைய பதவியேற்பு விழால அரசாங்கத்தினுடைய விருந்தினராக பங்கேற்க சென்றவர் இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸினுடைய தலைவர். அவரை இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாட்டின் இறையாண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாட்டினுடைய தலைநகர்ல ஒரு முக்கியமான அரசு விருந்தினரை இஸ்ரேல் கொலை செய்யறாங்க. அதற்கு பிறகுதான் அதற்கு கூட ஈரான் உடனடியாக பதிலடி கொடுக்கல. அந்த சம்பவம் நடைபெற்று சில மாதங்கள் ஆனாலும் கூட ஈரான் டைரக்டா எந்த பதிலடியும் கொடுக்காம இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, மீண்டும் பல ஈரானினுடைய அதிகாரிகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக சிரியாவிலும் அதே போல் லெபனானிலும் குறிவைத்து கொண்டுட்டு வர்றாங்க. அதே போல ஈரானினுடைய ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணி, ஆக்சிஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில முக்கியமான அமைப்பு ஹிஸ்புல்லா, அதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவையும் இஸ்ரேல் என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய அளவு கொலை செய்யறாங்க. லெபனான் அப்படிங்கிறது ஈரானினுடைய ஒரு நட்பு நாடு. அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இந்த சூழல்ல தான், ஏன்னா ஈரானை நம்பித்தான் இவர்கள் எல்லாமே சண்டையிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஈரானுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க ஒரு கேள்வியாக இருக்கு. அந்த அடிப்படையில் ஈரான் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 400 ஏவுகணைகளை, அவர்கள் 400 ஆயுதங்களை ஏவியதாக ஈரான் சொல்றாங்க. இஸ்ரேல் 180 ஏவுகணைகள் 30 ஆளில்லா விமானங்கள் மூலமாக ஈரான் தங்களை தாக்கியதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு விவரங்களை இஸ்ரேல் முழுமையாக வெளியிடல. 2 பேர் மட்டும் காயமடைந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ப தகுந்த வகையில் இல்லை. பெரிய அளவுல சேதாரங்களை இஸ்ரேல் மறைச்சிருக்கிறாங்க. அது இனிமேல் தான் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன சேதாரங்கள் ஏற்பட்டது அப்படின்னு. இஸ்ரேல் இதை எதிர்பார்த்துதான் இருந்ததுங்களா? ஈரான் இது மாதிரி தாக்குதல் நடத்தும் அப்படின்றது, இல்ல திடீர்னு இஸ்ரேல் எதிர்பார்த்த ஒண்ணுதான். இஸ்ரேல் இப்ப இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸின் தலைவரை இஸ்ரேல் ஈரான் தெஹ்ரான்ல வச்சு அவங்க கொலை செய்யறாங்க. செஞ்ச உடனேயே ஈரான் ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கான தயாரிப்புகள்ல இருந்தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற நாடுகள் மாதிரி நாம அதை ஒப்பிட முடியாது. மற்ற நாடுகளோட சேர்த்து நாம இஸ்ரேலை ஒப்பிட முடியாது. இஸ்ரேல் அப்படிங்கிறது அந்த நாடே ஒரு பதற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அந்த நாடே வடிவமைக்கப்பட்டது. ஏன்னா அவங்க மிலிட்ரிக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது நம்ம வழக்கமான பிற நாடுகள் செலவு பண்ற தொகையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். அவங்க எப்பவுமே 24 மணி நேரமும் ஒரு சண்டையை எதிர்கொள்வதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ராணுவம், அவங்களுடைய கட்டமைப்பு எல்லாமே இருக்கும். நம்ம ஊர்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொதுமக்கள்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, ராணுவ வீரர்கள் ஒரு கேட்டகரி இருப்பாங்க, போலீஸ்னு இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல்ல அப்படி கிடையாது. இஸ்ரேல்ல எல்லாருமே ராணுவம் தான். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கட்டாய ராணுவ பயிற்சி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கட்டாய ராணுவ பயிற்சி அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப அங்க பொதுமக்கள் ஒரு கேட்டகரியே கிடையாது. அவங்க எல்லாருமே மிலிட்ரிஸ் தான். அவங்க அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க மிலிட்ரியில கம்பல்சரியா ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பெண்கள் அப்படின்னா 3 வருஷம் நினைக்கிறேன், ஆண்கள்லாம் ஒரு 5 வருஷம் கம்பல்சரி அவங்க மிலிட்ரி ஒர்க் பண்ணணும். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய இதெல்லாம் எல்லாமே தெரியும்.
மிஷின் கன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், AK-47 எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேசிக்கான வெடி மருந்துகள்லாம் என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி கையாளணும், அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும், எல்லாமே அடிப்படை பயிற்சிகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க வந்து ஈரான் தாக்குதல் எல்லாம் அவங்க முன்கூட்டி எதிர்பார்த்ததுதான். இப்ப இந்த தாக்குதல் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே அமெரிக்கா அலர்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு அலர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பதுங்குகுழிகள் வச்சிருக்காங்க இஸ்ரேல்ல. பாதாள அறைகள் வந்து ஒவ்வொரு வீடுகள்லயுமே இருக்கு. ஒரு வீடு நம்ம நம்ம ஊர்ல வந்து வீடு கட்டுறோம்னா நம்ம வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்ப்போம். பார்க்கிங் வந்து வேணும்னு. அதே மாதிரி கழிவறை வந்து வேணும்னு நம்ம பார்ப்போம். ஆனா இஸ்ரேல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க பாதாள அறை கம்பல்சரியா இருக்கும். அவங்க எந்த வீடு கட்டினாலும் சரி, அவங்களுடைய ஹோட்டல்ஸ், ஸ்கூல் எல்லாத்துலயும் பாதாள அறைகள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பாம் வந்து மேல இருந்து விழுந்துச்சுன்னா உடனே அவங்க போய் தப்பிச்சுக்கிறதா வச்சிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கோடி, இஸ்ரேலுடைய மொத்த மக்கள் தொகை 1 கோடி தான். 90 லட்சத்துல இருந்து 1 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க அவ்வளவு பேருமே செவ்வாய்க்கிழமை இரவு பாதாள அறைகளுக்கு போயிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய முக்கியமான வெளியுறவுத்துறை அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், அதே போல வந்து வெளிநாட்டினுடைய தூதரக அதிகாரிகள், இவங்க எல்லாருமே பாதாள அறைகளுக்கு போயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா பாதாள அறைகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. முன்கூட்டி அவர்கள் எதிர்பார்த்த ஒரு அட்டாக் தான். அவங்க வந்து நிறைய விஷயங்களை சேஃப் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு போர் விமானங்கள், முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாம் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அவங்க முன்கூட்டியே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவங்க நடத்தின தாக்குதல் பார்த்தீங்கன்னா சாதாரண கட்டடங்கள் மேலதான் நடத்தியிருப்பாங்க. பெரிய அளவுல ஆயுதங்கள் எல்லாம் அழிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் ஒண்ணு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அவங்க தாக்குதல் நடத்தினதே வந்து 3 வான்படை தளங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹமாஸ், மொசாத் அப்படிங்கிற அந்த உளவு அமைப்புடைய தலைமை அலுவலகம், அதை குறிவைத்து ஒரு தாக்குதல். அதற்கு பிறகு வந்து இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கிறாங்க. 8200 அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவங்க யூனிட், அவங்க தான் வந்து இந்த முக்கியமான தாக்குதல்கள் எல்லாம் வடிவமைக்கிறது. இந்த ஹசன் நசருல்லா மீதான தாக்குதல், ஈரான்ல வந்து இஸ்மாயில் கனியா மீது இதெல்லாம் வடிவமைச்சது அந்த உளவு பிரிவு. 8200 அப்படிங்கிற உளவு பிரிவு, அந்த அமைப்போட தலைமை அலுவலகம். இது ரெண்டு தான் மெயின். அதற்கு பிறகு 3 வான்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினதா ஈரான் சொல்லி இருக்கிறாங்க. இதை பற்றிய சேத விவரங்களை இஸ்ரேல் வந்து முழுமையாக இல்ல, அறவே வெளியிடல. இப்ப அமெரிக்காவும் நேரடியாக களத்தில் இறங்க போவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான அந்த உறவு எப்படி இருக்கு? இப்ப அமெரிக்கா நேரடியா இறங்குறதுனால அது என்ன தாக்கத்தை கொடுக்கும் சார்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு இவங்க பிரான்ச் ஆபீஸ் தான் அது இஸ்ரேல் அப்படிங்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை உடனே அமெரிக்கா வந்துருவாங்க. ஏன்னா அமெரிக்கா இல்லாம இஸ்ரேலால அவங்க எதிரிகளை சமாளிக்க முடியாது. 10 ஆண்டு 10 மாசத்துக்கு 1 வருஷம் ஆக போகுது. இந்த அக்டோபர் 7 வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆச்சு காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி. இப்ப இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் பணம் வந்து அமெரிக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல வெப்பன்ஸ் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2000 கிலோ கொண்ட வெடி மருந்துகள் அமெரிக்கா தான் வந்து இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க. அதே போல 1000 கிலோ மதிப்பிலான வெடிகுண்டுகள். இந்த வெடிகுண்டுகள் தான் வந்து பங்கர் பஸ்டர், அதாவது பதுங்குகுழிகளை அழிக்கிறது. ஒரு பெரிய கட்டடத்தின் மீது குண்டு போட்டாங்கன்னா அது முழுவதுமா போய் கீழே வந்து தரையில ஒரு 100 அடி வரைக்கும் ஆழமா ஊடுருவி போகுது பார்த்தீங்களா, அந்த வெடிகுண்டுகள்லாம் இஸ்ரேல்கிட்ட கிடையாது. இதெல்லாம் வந்து அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. இது ஓராண்டுகளாக இஸ்ரேல் இந்த போரை நடத்துறாங்கன்னா அதுக்கு வந்து பேக் போனே வந்து அமெரிக்கா தான். இந்த தாக்குதல் நடந்த உடனே அதே போல ஃபண்டிங் அமெரிக்கா தொடர்ச்சியா வந்து மிகப்பெரிய பட்ஜெட் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா இஸ்ரேல் வந்து பூஜ்ஜியம் தான். அமெரிக்காங்கிற அந்த நம்பர்ஸ் சேரும்போது தான் இஸ்ரேலுக்கு ஒரு வேல்யூ வந்து கூடுது. இப்ப கூட இந்த ஈரானுடைய தாக்குதல் நடந்த உடனே அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்க, ஹசன் நசருல்லாவை இஸ்ரேல் கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 20,000 படை வீரர்களை புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 20,000 30,000 அமெரிக்க படை வீரர்கள் மத்திய கிழக்கில் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு பேஸ்ல இருக்கு. அந்த பேஸ்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. ஈராக்ல ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. சிரியால ஒரு 900 அமெரிக்க வீரர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாவதுக்கு 2 3 போர் விமானங்கள், பெரிய போர் விமானம் தாங்கிய போர் விமானங்களை அமெரிக்கா நிறுத்தியிருக்காங்க மத்திய கிழக்குல. அதே போல வந்து அவர்களுக்கு அந்த போர் விமானங்களுக்கு உதவியாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறிய ரக விமானம் தாங்கிய போர்க்கப்பல், 3 பெரிய போர்க்கப்பல்களை அவங்க மத்திய கிழக்குல நிறுத்தியிருக்கிறாங்க. இது இல்லாம அவங்களுக்கு உதவி செய்வதற்கு 20 போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறாங்க. இது இல்லாம அடிஷனலா இப்ப ரீசெண்டா ஒரு 20,000 படை வீரர்களும் அனுப்பிச்சிருக்கிறாங்க.
எனவே வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு பிரான்ச் தான் அது. அமெரிக்கா, அதுக்கப்புறம் வெஸ்ட் ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு பிரான்ச். அவ்வளவுதான். மத்திய கிழக்குல தொடர்ச்சியாக அந்த மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் வளங்கள் அதை வந்து தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். மத்திய கிழக்கினுடைய நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அதற்காக வேண்டி அவங்களுக்கு வந்து அங்க லோக்கல்ல ஒரு ஆள் தேவைப்படுது. அவங்கதான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் செஞ்சு தருவாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க இல்லை, அவ்வளவுதான். இப்ப ஈரானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் எல்லாம் சார் இருக்கு? ஈரான் வந்து ஈரான் தான் ஒரு இப்ப இருக்கிற அந்த ஈரான் கூட்டணியில ஒரு பெரிய நாடு ஈரான் தான். ஈரானுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அந்த போராளி குழுக்கள். அதே போல ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசாங்கம். ஈராக்ல வந்து இப்போ அமெரிக்க படைகள் இன்னும் சில ஆண்டுகள் அவங்க வெளியேறிடுவாங்க. 2027 அமெரிக்க படைகள் 1500 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வெளியேறிடுவாங்க. அதற்கு பிறகு அங்க அமையக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஈரானோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு அரசாங்கம் தான். அதே போல சிரியாவில் இருக்கக்கூடிய பசார் அல் ஆசாத் அப்படிங்கிறவர், அவரும் வந்து ஈரான் என்ன சொல்றோ அதுக்கு அவங்க கேட்பாங்க. இவ்வளவு சியா பிரிவு நாடுகள். அதே போல ஏமன் தலைநகர் சனாவை ஆட்சி செய்யக்கூடிய ஏமன் ஹவுதி போராளி குழுக்கள். இப்ப இவங்கெல்லாம் மிக அதே போல ஈராக்ல சில போராளி குழுக்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் ஈரானுடைய முக்கியமான கூட்டாளிகள் இருக்காங்க. இதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஈரானினுடைய மிக நெருங்கிய கூட்டாளி. ஒரு பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு இருக்குன்னா ரஷ்யா ஒரு கூட்டாளி. அதே போல சீனா வந்து ஈரானினுடைய ஒரு கூட்டாளி இருக்காங்க. இவங்களுக்குள்ள ரஷ்யா உக்ரைன் போருக்கு கூட நிறைய மிசைல்ஸ்களை கொடுத்து ஈரான் உதவி செய்யறதாக தகவல் இருக்கு. ஆனா ஈரான் அதை மறுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் ரஷ்யாவோட ஒரு நெருங்கிய தொடர்பு இவங்களுக்கு வந்து இருக்கு. இப்ப சர்வதேச அளவுல இது என்ன மாரியான ஒரு அதிர்வலைகளை கொடுத்திருக்கு சார்? என்ன மாரியான தாக்கத்த கொடுத்திருக்கு? இதனுடைய இம்பாக்ட் வருங்காலங்கள்ல எப்படி இருக்கும்? இந்த போர் வந்து இதோட முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் 1 மாசம் 2 மாசம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இல்ல. இம்பாக்ட் வந்து குடுக்காது. ஆனா இது கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, மிக மோசமான இம்பாக்ட் வந்து ஏற்படும். ஏற்கனவே வந்து ஆயில் ரேட்லாம் வந்து பெருசா அஃபெக்ட் ஆகல. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இந்த போர் வந்து விரிவடையுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கடல் வழியாக கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 20% கடல் வர்த்தகம் இந்த செங்கடல் வழியாக தான் நடக்குது. ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இங்கிருந்து சீனால இருந்து போகக்கூடிய கப்பல்கள்லாம் செங்கடல் வழியாக போய் சூயஸ் காலை வழியாக போய் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து போறாங்க. இந்த கப்பல் போக்குவரத்து உலக அளவுல பாத்தீங்கன்னா 20% கப்பல் போக்குவரத்து இந்த வழியாக தான் நடக்குது. இப்ப அதுல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. எதனாலன்னா இந்த ஹவுதி படைகள் வந்து அந்த வழியா போக்குவரத்து அவங்க அனுமதிக்கிறது இல்ல. குறிப்பாக இஸ்ரேல் துறைமுகங்களுக்கும் அந்த வழியா தான் சரக்கு கப்பல்கள் போயிட்டு வருது. அதை வந்து அவங்க அனுமதிக்கிறது இல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடு, அதாவது அமெரிக்காவினுடைய கப்பல்களை அவங்க அனுமதிக்கிறது இல்ல. இவங்க பிரிட்டனுடைய கப்பல்களை அவங்க அனுமதிக்கிறது இல்ல. இதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரிய பெரிய கப்பல் நிறுவனங்கள்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த வழியா போகும்போது ஹவுதிகளிடம் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பக்கம் போக வேண்டியதா இருக்கு. அதனால அவங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக என்ன பண்ண சில கப்பல்கள் வந்து இஸ்ரேலுக்கு சரக்கு ஏற்றிட்டு போறாங்க. அப்ப அவங்க அந்த வழியாக போக முடியல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆப்பிரிக்காவினுடைய அந்த நன்னம்பிக்கை முனை அதை சுற்றி வந்து அவங்க வந்து போக வேண்டியதா இருக்கு. கடந்த ஓராண்டாக அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமா அந்த சரக்கு போக்குவரத்து கட்டணங்கள் வந்து அதிகமாயிருக்கு. அதே போல இன்சூரன்ஸ் கட்டணங்கள், இப்ப இந்த கப்பல் நிறுவனம் ஒரு கப்பல் புறப்பட்டு போகுது, அந்த கப்பல் சரக்குக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. இந்த கட்டணங்கள் பிரீமியம் கட்டணங்கள்லாம் அதிகமாயிருக்கு. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா பொருட்களுடைய விலை வந்து கடந்த ஓராண்டாக உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உயர்ந்து கொண்டு இருந்தா கூட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த போர் இதோட நிற்காம தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த போர் வந்து விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. தைவான் மீது சீனா வந்து படையெடுக்கலாமா அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த போர் தீவிரமடையுது அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முழுமையாக இதில் இறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதை வந்து சீனா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தைவான் மீது அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இது 3ஆம் உலகப் போர்ல தான் போய் நிற்கும். குறிப்பாக இப்ப அமெரிக்காவுக்கு ஆதரவான சில அரபு நாடுகள் இருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியால இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பெரிய மிலிட்டரி போர்ஸ் இவங்கள்ட்ட கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க அமெரிக்க படைகளை நம்பித்தான் இவங்க நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த நாடுகள் மீது ஈரானோ அல்லது ஈரான் கூட்டணி படைகளோ அமெரிக்காவை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த நாடுகள் அவங்க தாக்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் பிரைஸ், ஆயில் பிரைஸ் வந்து மிகப்பெரிய அளவு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவு வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த போர் வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா
ஓரளவுக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். இல்லைன்னா அது வந்து 3ஆம் உலகப் போர் அப்படின்னு தான் நம்ம அத சொல்ல முடியும். நிறைவா இந்த இந்தியாவுடைய ஸ்டாண்டு இந்த பிரச்சனையில போர்ல எப்படி இருக்குங்க சார்? இந்தியா யாருக்கு சார்பா நிக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியாவும் இதுல தலையிட்டே ஆகணுமா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம எப்பவுமே அணிசேரா கொள்கை அப்படிங்கிற ஒரு பாலிசி தான் நம்ம வந்து கடைபிடிச்சுட்டு வரோம். பாலஸ்தீன விவகாரத்த பொறுத்தவரைக்கும் நாம வந்து இந்தியா தான் அதாவது உலக அளவுல பாலஸ்தீன் தனி நாட்டை அங்கீகரித்த நாடுகள்ல முதல் வரிசையில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. காலங்காலமாவே நாம வந்து பாலஸ்தீனத்த தான் நம்ம வந்து ஆதரிச்சுட்டு வரோம். இஸ்ரேல வந்து ரொம்ப லேட்டரா தான் நம்ம இஸ்ரேல் நாடாவே அங்கீகரிச்சோம். இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் ஒரு தனி நாடாகவே நம்ம அங்கீகரிச்சு தூதரகங்களுக்கே நம்ம வந்து அனுமதி கொடுத்தோம். தொடர்ச்சியாகவே பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடுங்கிறது இரு நாடுகள் கொள்கை தான். அதாவது டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான். அதாவது பாலஸ்தீனம் அப்படின்னு ஒரு தனி நாடு உருவாக்கப்படணும். இஸ்ரேல் வந்து அது தனி நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய கொள்கை. இதுதான் உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கொள்கை. அமெரிக்காவின் கொள்கை அதுதான். ஆனா இஸ்ரேல் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த இரு நாடுகள் கொள்கையை வந்து அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஏத்துக்கல. டூ ஸ்டேட் சொல்யூஷன் வந்து அவங்க ஏத்துக்கல. அவங்க பாலஸ்தீனம்னு ஒரு பகுதியே வந்து இருக்கக்கூடாது. அது எங்க நாட்டுக்குள்ளதான் இருக்கணும். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்க கூடாதுங்கிறதுல இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக விடாப்பிடியே இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இப்ப பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து இஸ்ரேல் கூட உறவுகளை ரொம்ப நெருக்கமாக்கி கொண்டு வராங்க. அதை பார்க்க முடியுது. அதே போல இஸ்ரேல் இருந்து அதிகமான ஆயுதங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாகவும் இந்தியா தான் வந்து இருக்கு. அதே போல இஸ்ரேலுக்கு தேவையான நிறைய உதவிகளை செய்யக்கூடிய நாடாகவும் இப்ப இந்தியா இருக்கு. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மன்றத்துல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வரும்போது இந்தியா வந்து 2 பேருக்கு பக்கமே நிக்கிறது இல்ல. பெரும்பாலும் வந்து வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. வாக்களிப்புல வந்து பங்கெடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி நிலைமை பார்க்க முடியுது. முன்னாடி வந்து அவங்க பாலஸ்தீனத்தை ஆதரிச்சு வாக்களிப்பாங்க இந்தியா. இப்ப வந்து அவங்க வந்து 2 தரப்பையுமே ஆதரிக்காம வெளியேறுவதை வந்து நம்ம பார்க்க முடியுது. மோடி வந்து அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரைட் விங் அவரு. அவர் வலதுசாரி கொள்கை கொண்டவர். இந்தியாவில் உள்ள அந்த வலதுசாரிகளுக்கும் இஸ்ரேலுடைய யூதர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வரலாற்று ரீதியாக அவங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அவங்க எனவே இந்த பாஜக, அதோடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவங்கெல்லாம் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவங்க தான். அது அதனால வந்து ரொம்ப தீவிரமா இஸ்ரேலை வந்து பிஜேபி வந்து எதிர்க்காம அதே நேரம் பாலஸ்தீனத்தையும் அவங்க கைவிடல. பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டும் வந்து இந்தியா வந்து எடுக்கிறது இல்ல. 2 பேரையும் வந்து ஈக்குவலா வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போறத நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா சார். ஈரான், இஸ்ரேல் போர் தொடர்பாக நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.